ஹாய், குட் மார்னிங்க. எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சீதாஸ் ப்ரீஸ். இன்னைக்கு வந்து ஃபார்முக்கு வந்தங்க எல்லாருமே. ஹாப்பியாக வந்து ஒரு 4-5 டேஸ் இங்கே இருக்கலாம். ஹம்சா மீனாட்சியோட ஸ்பெண்ட் பண்ணலாம், இந்த குட்டீஸோடலாம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அப்படியே உங்களுக்கு ஒரு ரெசிபியும் பண்ணலாம் அப்படின்னு தாங்க நான் பிளான் பண்ணேன். இங்கே வந்து மட்டன் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னேன்ல, நல்லா இலத்தழை எல்லாம் சாப்பிட்டுட்டு ஆர்கானிக்காக நல்லாயிருக்கும். ஸோ இந்த தலைக்கறி தாங்க, தலைக்கறி ரெசிபி நான் இது வரைக்கும் போடலை. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி. ஸோ இது தாங்க இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்ப்போம். மொக்குட்டி, சிலக்குட்டி எல்லாம் பிஸியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரிங்க, இதுக்கு வந்து கொஞ்சம் சோம்பு சீரகம் அதை வச்சுருக்கேங்க. அப்புறம் இலைப்பட்டை கொஞ்சம், அப்புறம் நார்மல் இந்த சின்னமன்னும் ஒரு 2-3 லவங்கம், அவ்வளோதாங்க. அப்புறம் பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூனு, அப்புறம் கரம் மசாலா அது ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 4 காஞ்ச மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் சின்ன வெங்காயங்க ஒரு 10 சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பிளேட்டில் பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கறிவேப்பிலை நம்ம கார்டன்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக, அப்புறம் கொத்தமல்லி, மிளகாத்தூள், இது தாங்க நமக்கு தேவையானது. சரி, இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அவ்வளோதாங்க, அடுப்பு ஏற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஊத்து, சுதி கொஞ்சம் ஏத்து, ஒரு காய கொண்டா உன்னையும் தொட்டுக்கிறே. எரிஞ்சிச்சு, வச்சுக்கலாம். எஸ் அப்பா, கண்ணேறிதே. ஏய், எங்கப்பா அந்த ஊதாங்கோல்? எவ்வளோ அழுக்கா ஒரு ஊதாங்கோல் தர நீ, கொஞ்சம் கூட டீசன்சி இல்லாம. பா அணைஞ்சிருச்சுப்பா. எப்பா எப்பா, கடாய் காஞ்சிருச்சுங்க. இது வந்து எல் ஆயில், நல்லெண்ணெய், இதில் தாங்க சமைக்க போகிறோம். ஸோ இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன், ஒரு 2 ஸ்பூன் மாதிரி. ஹாப்பியாக இருக்குங்க எனக்கு இந்த ஃபார்மில் வந்து சமைக்கிறது, எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ இந்த பட்டை லவங்கம் அதை போட்டுக்கலாம், சோம்பு சீரகம் அதையும் போட்டுக்கலாம், அப்புறம் காஞ்ச மிளகா அதை போட்டுக்கலாம், கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கறிவேப்பிலை வந்து கொஞ்சம் தாராளமாக யூஸ் பண்ணலாம் நம்ம. இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரிஞ்சி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த பெரிய வெங்காயமும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தங்கம், பசிக்குதாடி தங்கம்? இதை நல்லா கொஞ்சம் வதக்கலாங்க. இந்த மழை இந்த வாட்டி வந்து போனதுல செடி கொடியெல்லாம் நல்லா தலை நல்லா இருக்குங்க. பவழ மல்லியெல்லாம் அப்படியே நிறைய கொட்டுது. அது ஹாப்பியாக இருக்கும். காலையில் அப்படியே ஃபுல்லாக ஒரு வெல்வெட் பெட் மாதிரி இருக்கும், ஃபுல்லாக மார்னிங். ஆமாம் தங்கம், நிஜமா, நீ பார்க்கலையா என்ன? இது வதக்கிக்கலாம். தலைக்கறிக்கு வந்து தக்காளி போடக்கூடாதாங்க.
இது நல்லா வதங்கட்டும். தலைக்கறி வந்து கொஞ்சம் ரேர் தான். எனக்கு வந்து அது ப்ராப்பராக க்ளீன் பண்ணிடலாம். என் தம்பி தான் அதெல்லாம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி எல்லாம் பக்காவாக பண்ணி கொண்டு வருவான். எனக்கு அதெல்லாம் சிக்கன் மட்டனோட சரி, மற்றதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்கறதா இருந்தால் நான் பண்ணுவேன். இதெல்லாம் லங்ஸ்க்கு ஒரு எக்ஸசைஸ். ஓகேங்க, வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு வாடை போயிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த தரக்கறியை போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. ஒரு 1.5 ஸ்பூன் போல் இருக்கும், போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாங்க. அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சிடலாங்க. இது நல்லா அப்படியே வேகணும். தண்ணி விட்டுக்கலாம். இது அப்படியே வேகட்டுங்க. இது ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். நீங்கள் குக்கரில் போடணுன்னா நீங்கள் குக்கரில் கூட போட்டுக்கலாம். ஒரு 4-5 விசில். நாங்கள் இதுலேயே தான் வேக வைப்போம், நல்லாயிருக்கும். 20 மினிட்ஸில் வெந்துடும். ஸோ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. அது சூப்பராக நல்லா வெந்துட்டுருக்கும். எடுத்து பார்க்கலாம். கொஞ்சம் அடுப்பில் வச்சோன்னா பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் போட்டு கொஞ்சம் நேரம் இறக்கும் போது கொஞ்சம் பெப்பர் போட்டால் இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது. வைதேகி உள்ளோம் வாடுது, ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. கொஞ்சம் நெருக்கமாக ஆனப்புறம் கொஞ்சம் அந்த கிரேவி கொஞ்சம் ட்ரை ஆனோடனே இறக்கிடலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் தெரியுமா, டேஸ்டியாக இருக்கும். ஹாட் ரைஸில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுதாங்க இன்னைக்கு ரெசிபி, தலைக்கறி. இது வரைக்கும் எப்போ ஃபார்முக்கு வந்தாலும் மழை பெய்யும். இன்றைக்கும் எதிர்பார்த்தேன், பட் ஓகே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, காணோம். பட் ஓகே, மேலே இந்த இதெல்லாம் தட்டையெல்லாம் போட்டு அதை கவர் பண்ணி ஒரு குட்டி ஹட்டு மாதிரி பண்ணி அதில் சமைக்கிறது தான் ஜாலியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம்தான், ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இறக்கிடலாம். எது கொஞ்சம் இவ்வளோ பெருசு. இந்த குட்டி குட்டி குருவியெல்லாம் இங்கே நிறைய பார்க்கலாம் தெரியுமா. குருவி நிறைய கூண்டெல்லாம் கட்டியிருக்கோம். நம்ம சிட்டிலெல்லாம் குருவி இல்லைல்ல, ஸோ இங்கே நிறைய கூண்டு கட்டியிருக்கோம். அது பார்த்தாலே ஹாப்பியாக இருக்கும்.
ரெடி ஆயிடுச்சு போல் இருக்கே நமக்கு. இப்போ உப்பு பார்க்கலாமா? உப்பு கரெக்டா இருக்குங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கணும், ஏன்னா நம்ம ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும்ல. ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. இது போதும். இந்த அளவு கிரேவி நம்ம ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். என்ன சொல்கிறீங்க, எடுத்துடலாமா? இன்னும் கூட ட்ரையாக பண்ணலாம், பட் திஸ் இஸ் ஓகே. கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. தட்ஸ் இட், எடுத்துடலாம். ஸோ நம்ம சாப்பிட்லாமா? ரைஸ் ரெடி ஆயிடுச்சு, தலைக்கறி ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக உட்காந்து சாப்பிட்லாங்க. இப்போ தலைக்கறியை டேஸ்ட் பண்ணலாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சூப்பராக இருக்கும். இந்த கிரேவி போட்டுக்கலாம். எஸ், சூப்பர், வெரி நைஸ். ராஜு, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? செம. வெரி நைஸ் தெரியுமா? வாய் ஊதுல. சூப்பரா இருக்குன்னு சொன்ன இந்த பையனுக்கு. சரி சரி, நீயும் வா, நம்ம சாப்பிடலாம் வா. ஐயோ, சரி, இன்னைக்கு வெஜிடேரியன் இருக்கு. செம்ம, வெரி நைஸுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் இந்த ஃபார்மில் உட்காந்துட்டு ஒரு பக்கம் வெயில் அடித்தா கூட ரொம்ப ப்ரீஸியாக இருக்கும் இங்கே. ஸோ அதனால நாங்கள் அப்படியே உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். என் தம்பிக்கு கால் ஒரு வாட்டி ஃப்ராக்சர் ஆச்சு. ஸோ அதனால் அவனுக்கு இந்த மாதிரி கீழே உட்கார முடியாது. அதனால இவன் இப்படி உட்காந்து சாப்பிட்றான். ஓகேங்க, பாய்ங்க, see you.